அரசி இதுக்கு முன்னாடி என் பொண்டாட்டியா என் வீட்டில் வாழ்ந்துட்டு வந்தவ அப்படின்னு குமரவேல் கார்த்திகேயன்கிட்ட சொன்ன விஷயத்த பாகியத்துக்கு தெரிய வந்து வீட்டுக்கு வந்து சக்தி வேலையும் குமரவேலையும் பொலன்னு பொழந்து கட்ட போறத பார்க்கறதுக்கு நீங்களும் ஆர்வமா இருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். சுகன்யா கோயிலுக்கு போயிட்டு கோயிலை சுத்தி வந்துட்டு இருக்காங்க. அதே சமயம் சுடரும் அதே கோவில்ல ஒரு ஓரத்துல உட்காந்து கண்ணை மூடி அழுது சாமி கும்பிட்டு இருக்காங்க. அதை பார்த்த சுகன்யா, இது என்னடா இது, இவ வந்து இப்படி மோளுன்னு உட்காந்து சாமிக்கு முன்னாடி அழுதுகிட்டு இருக்கா, என்ன ஏதுங்கிறது தான் விசாரிப்போம். எல்லாம் அந்த குமரவேலு அரசு கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக பண்ண பிரச்சனைனாலையா தான் இருக்கும். சரி வா என்னன்னு கேட்போம் அப்படின்னு சுகன்யா போய் அப்படியே உட்காந்து சாமி கும்பிட்டு இருக்கிற சுடரோட தோலை தொடுறாங்க. அப்படியே விருக்குன்னு பயந்த சுடரு திரும்பி பார்க்குறாங்க. உடனே அத்தை நீங்களா அப்படின்னு சுடர் கேட்க, ஆமா சுடரு, ஏன் தனியாவா கோயிலுக்கு வந்த, கூட குமரவேல் வள்ளியா அப்படின்னு சுத்தியும் முத்தியும் பார்க்குறாங்க. வேணா பேசுகிற மாதிரி அப்படியே போட்டு கொடுத்துட்டு பேசிக்கிட்டே சுகன்யா. அதே சமயம் சுடர் சொல்கிறாங்க, ஆஹா இல்லை அத்தை நான் மட்டும்தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஏன் அக்காங்க 2 பேர்த்துல யாராவது ஒருத்தர் கூட உன் கூட வந்திருக்கலாம்ல, பாவமாக இருக்குது சுடரு, புதுசாக கல்யாணம் ஆன பொண்ணு தனியாக கோயிலுக்கு வந்து அதுவும் ரொம்ப பரிதாபமாக உட்காந்து அழுது சாமி கும்பிட்டுருக்க, அப்படி உன் மனசுக்குள்ளே என்னதான் கவலை அப்படின்னு கேட்குறாங்க சுகன்யாவோ. ஆஹா அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்ல, ஏய் உன் முகத்தை பார்த்தாவே எனக்கு தெரியாதா, என்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன, குமார் பிரச்சனை தானே அப்படின்னு கேட்குறாங்க சுகன்யா சுடர்கிட்ட. சுடரும் ஆமா அத்தை, அதுவும் எனக்காக இல்லைனாலும் பாவமாக இருக்குல்ல அரசி, அவளும் ஒரு வயசு பொண்ணு, அவளோட வாழ்க்கை நல்லபடிக்கு அமையணும்னு தானே யாருமே நினைப்பாங்க. ஆனால் நான் எத்தனையோ வாட்டி சொன்னாலும் அரசி அரசின்னு சும்மா அரசி புராணமே பாடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அங்கே சுடரும் சொல்லிடுறாங்க. உடனே சுகன்யாவோ, அதை விடு, அவனுக்கு அரசினா ரொம்ப பிடிக்கும், ஏன்னா ஆரம்பத்திலேருந்து அரசியை அவன் சுற்றி சுற்றி லவ் பண்ணதை நானே பார்த்துருக்கனே அப்படின்னு அங்கே சொல்கிறாங்க சுகன்யா. உடனே இந்த விஷயம் உங்கள் அம்மாவுக்கு தெரியுமா சுடரு அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ இல்லவே இல்லை அத்தை, அம்மாவுக்கு மட்டும் நேற்று அரசி கல்யாணத்தை நிறுத்தி இவர் பண்ணின பிரச்சனை தெரிஞ்சிச்சுன்னா இங்கே வீட்டுக்கே வந்து என்னென்ன பிரச்சனை நடக்குமோ நினச்சே பார்க்க முடியல அப்படின்னு அங்கே சுடரும் சொல்ல, அவ்வளவு தானே இனி தெரியப்படுத்திடுவோம் அப்படின்னு சுகன்யாவும் மனசுக்குள்ளே நினச்சிட்டு, அதுவும் சரிதான், தெரியாமல் இருக்கிறது நல்லது தான் அப்படின்னு சுகன்யா சொல்லிகிட்டே சொல்கிறாங்க சுடர்கிட்ட. சரி நீ சாமி கும்பிட்ட தானே, என் கூடயே திரும்பிடல வீட்டுக்கு அப்படின்னு கேட்க, இல்லை அத்தை நான் இன்னும் கொஞ்சம் நேரம் என் மனசை அமைதியாகிற வரைக்கும் இங்கேயே இருந்துட்டு வரேன் அப்படின்னு அங்கே சுடரும் சொல்ல, உடனே சுகன்யாவும் அப்படியா, சரி சரி நல்லா சாமி கும்பிட்டு வா நான் போகிறேன் அப்படின்னு சுகன்யாவும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க ஆட்டோவில். இந்த விஷயத்தை நாம் அப்படியே சாதாரணமாக விடக்கூடாது, ஏதாவது பண்ணணுமே, எங்களுக்கா சொத்துல பங்கு இல்லைன்னு சொன்னேன், எங்களையா சொன்ன, பொட்டலை மடக்கிற பையனுக்கு சொத்துல பங்கு கேட்குறியான்னு ஏன் புருஷனையா சொன்னேன், இருக்குயா சக்திவேலு உனக்கு இருக்கு, நான் சொத்துக்கு வேண்டிதானே உங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணிட்டு வந்த, கடைசியில் சொத்தே எனக்கு இல்லைங்கும்போது இனிமேல் என்ன பாவம் வேண்டி கிடக்கு, மாமா வேண்டி கிடக்கு, அக்கா வேண்டி கிடக்கு, அக்கா மகன் வேண்டி கிடக்கு, அதனால் இரு இப்போவே பாக்கியத்துக்கு ஃபோன் பண்ணி என்னங்கிறத விஷயத்த சொல்லிடுவோம் அப்படின்னு பாக்கியத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க சுகன்யா. யாருங்க புது நம்பராக இருக்குது, நான் பாக்கியம் பேசுகிறேன் அப்படின்னு பாக்கியமும் ஆப்போசிட் சைடில் பேச, நான் வந்துட்டுங்க, அதுதான் உங்கள் முன்னாள் மருமகன் சரவணன் அவரோட மாமா பழனிவேலோட பொண்டாட்டி சுகன்யா பேசுகிற அப்படின்னு சொல்ல, ஓஹோ சுகன்யாவா, நீ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணியிருக்க அப்படின்னு அங்கே விடா கொண்டனும் மொடா கொண்டனும் மாதிரி பேசிக்கிறாங்க சுகன்யாவும் அங்கே ஆப்போசிட் சைடில் பாக்கியமும். உடனே ஏங்க என்னங்க இவ்வளவு சாதாரணமாக கேட்டுட்ருக்கீங்க, இங்கே எவ்வளவு பெரிய பிரச்சனையாயிடுச்சு தெரியுமா, உங்கள் புள்ள சுடரு இன்னைக்கு கோயிலில் பாவமாக இருக்குது, அவள் வேண்டி அழுதுகிட்டு இருந்ததை பார்த்து, அதனால தான் உங்கள் புள்ள இங்கே சந்தோஷமாக வாழ்வான்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்கல்ல, யார் தான் ஒரு பொட்டை பிள்ளை பெற்று கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அங்கே அழுகிறத மனசார கேட்க முடியும், அதுவும் உங்களுக்கு தெரியாதுல்ல, அதுதான் சொல்லிடலாம், உங்கள் பிள்ளைக்கு என்ன கொடுமையோ அதை தான் சொல்லிடலான்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொன்னேன் அப்படின்னு சொல்ல, என்னது
என் புள்ள சுடரு கோயிலில் தனியாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்காளா? என்னம்மா சொல்கிற அப்படின்னு பாகியம் கேட்க, ஆமாங்க, உங்களுக்கு தெரியாதா, குமரவேல் பண்ணின பிரச்சனைனால ரொம்பவுமே மனசுடைஞ்சு போயிருக்கா சுடரு அப்படின்னு அங்கே சொல்கிறாங்க சுகன்யா. என்னது, மாப்பிள்ளை பிரச்சனை பண்ணாரா? என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்க, அரசியை நான் முதல்லையே கல்யாணம் பண்ணியிருக்கேன், அரசியும் நானும் ஒன்றா சேர்ந்து புருஷன் பொண்டாட்டியாக வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு ஊர் முழுக்க பரப்பி வச்சிருக்காரு. என் மனசில் இப்போவும் அரசி தான் இருக்கா, நீ என் பக்கத்தில் கூட வரக்கூடாதுன்னு சொல்லி உங்கள் பிள்ளைய விலக்கி வச்சிருக்காரு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா, இல்லை தெரியாமத்தான் இன்னும் அங்கே உட்காந்து என்கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க சுகன்யா. உடனே இல்லை எனக்கு தெரியாது, தெரிஞ்சிடுச்சுல்ல, இனி பாரு நடக்க போகிறத அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிட்டு அப்படியே தலையை வாரி முடிஞ்சுட்டு முந்தானையை தூக்கி செருகிக்கிட்டு கிளம்புறாங்க பாகியமும். அதே சமயம் பாட்டு பாடிக்கிட்டு கேஷுவலாக வர்றாரு மாணிக்கம். பாக்கியம், எங்கே வீட்டை பூட்டிட்டு கிளம்பிட்ட அப்படின்னு கேட்க, உடனே சுடுகாட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க கோபத்தில் பாக்கியமும். சரி நீ சுடுகாட்டுக்கு போ, வீட்டு சாவியை கொடுத்துட்டு போ, எனக்கு பசி ஆகுது, சாப்பிடணும் அப்படின்னு மாணிக்கமும் சொல்ல, ஆமாய்யா ஆமாம், உனக்கு 25 வருஷமா 30 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, உனக்கு வடித்து கொட்டுறது தான் எனக்கு வேலை, திங்கிறதுல மட்டும் கரெக்டாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாகியம் திட்டிகிட்டே, என்னாச்சு பாகியம், என்னைக்கு இல்லாமல் இப்படி பேசுகிற அப்படின்னு கேட்குறாரு. நம்ம பொண்ணு சுடரை கட்டி கொடுத்த இடத்துல கொடுமைப்படுத்தி அவ பாவம் மனசு கேட்காம கோவிலில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காளாம், எனக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க செய்தி சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, உடனே மாணிக்கமும், என்னது அப்படியா, சரி பா பாகியம் போகலாம் அப்படின்னு அங்கே ஆட்டோ பிடிச்சு சக்திவேல் வீட்டுக்கு போகிறாங்க பாகியமும் மாணிக்கமும். அங்கே போய், யோ சக்திவேலே வெளியில் வாயா அப்படின்னு சத்தம் போடுறாங்க பாகியம். உடனே, என்னது, என் வீட்டுக்கு முன்னாடி நின்று என் பேரை சொல்கிறது யாரு அப்படின்னு வெளியில் வந்து பார்க்குறாரு சக்திவேல். நான் தான் உன் சம்மந்தி அம்மா அப்படின்னு பாக்கியம் சொல்ல, என்னமோ பேர் சொல்லியெல்லாம் மரியாதை குறையுது, ஐயோ பாவனு, வசதி இல்லாத இடத்துல கல்யாணம் பண்ணது ரொம்ப இலக்காரமாக போச்சோ அப்படின்னு கேட்குறாரு சக்திவேல். எங்கே என் புள்ள சுடரு எங்கே அப்படின்னு கேட்க, சுடரு கோயிலுக்கு போயிருக்கா அப்படின்னு பின்னாடி நின்று வடிவும் மாறியும் சொல்கிறாங்க. உடனே அப்பத்தாவும், எதுவாக இருந்தாலும் வாங்கம்மா வீட்டுக்குள்ளே இருந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், வீட்டுக்குள்ளே வந்து பேசுகிற மாதிரி தான் உங்கள் பேரப்புள்ள பண்ணி வச்சுருக்கா, எங்கே அவனை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, என்ன மருமகன்னு கூட மரியாதை இல்லாமல் அவன் இவன்னு பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க மாறியும். உடனே, என்னம்மா பையனை பெற்று வச்சுருக்க, பின்ன அவனுக்கு மரியாதை வேற ஒரு கேடா, இன்னும் ஒருத்தர் பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு இன்னொரு பிள்ளைய கூட வாழ்கிறதுக்கு தான் ஆசை, அவன் மட்டும்தான் என் மனசில் இருக்கான்னு சொன்னால் யாருக்கு தான் பெற்றவளுக்கு வயிறு வாய் வேகாது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ஏய் இதை பாரு, இவ்வளவுதான் உனக்கு மரியாதை, நீ முதல்ல இந்த வீட்டு இடத்த காலி பண்ணு அப்படின்னு அங்கே சக்திவேல் ஆள்காட்டி விரலை காட்டி மிரட்டுறாரு பாகியத்தை. ஓஹோ, என்னை பார்த்து நீ கையை நீட்டி பேசுறியா, கையை முறிச்சு அடுப்பில் வச்சிருவேன், எங்கே என் புள்ள அப்படின்னு கேட்க, கோயிலுக்கு போயிட்டு சுடரும் வர்றாங்க. அம்மா என்னம்மா நடக்குதுங்க, எதுக்குமா இப்படி நீ பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சுடரும் கேட்க, என்னடி உன் புருஷன் உன்னை பிடிக்கல, அரசியை தான் பிடிச்சிருக்கு, அவ கூட தான் நான் வாழ்வேன், இதுக்கு முன்னாடி அவ கூட தான் நான் வாழ்ந்திருக்கேன்னு சொன்னானா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சுடர் அப்படியே தலையை குனிஞ்சு கண்ணீர் விட்டு அழுக, நீ சொல்ல மாட்ட, ஏன்னா அம்மா கஷ்டப்படுவான்னு சொல்லி நீ மனசுக்குள்ளேயே போட்டு பூட்டி வச்சிருப்ப அப்படின்னு சொல்ல, கரெக்டாக பைக்கில் வர்றாரு குமரவேல். நல்லா பிடிச்சி சாத்துன்னு சாத்துறாங்க பாகியம். ஏண்டா என் பிள்ளைய எதுக்குடா கல்யாணம் பண்ண, அரசியவே கல்யாணம் பண்ணியிருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்ல, முத்துவேல் பார்த்துட்டு அமைதியாகவே நிற்கிறாரு. சக்திவேல் சொல்கிறாரு, அண்ணே என்னண்ணே இந்த பொம்பளை வந்துட்டு நம்ம குமாரை போட்டு அடிக்கிறா, நீங்களும் ஒன்றும் பேசாமல் அமைதியாக நிற்கிறீங்க அப்படின்னு சொல்ல, உடனே முத்துவேல் சொல்கிறாரு, அவங்க இங்கே வச்சு அடித்தா பத்தாது, நல்லா முச்சந்தியில் வச்சு வேற ஏதாவது செருப்பு சீவக்கட்டைன்னு இருந்து அடித்தா கூட உன் பிள்ளைக்கு புத்தி வராது, இதில் என்ன தலையிட்டு என்னோட மரியாதையும் கெடுத்துக்க சொல்கிறியா, பின்ன பொண்ணை கொடுத்தவங்களுக்கு இருக்காதா, அவங்க அடிக்கிறது தப்பே இல்லை, நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு வடிவு உள்ளவா அம்மா உள்ள நடமா அப்படின்னு உள்ளே போயிட, ஏயா என்னையா இப்படி ஒரு பிள்ளைய பெற்று வச்சிருக்கேன்னு சொல்லி அடிக்கிறாங்க சக்திவேலையும் பாகியம். வலிக்குது அப்படின்னு குமரவேலும் சக்திவேலும்